ஹாய் காய்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு இந்த மீன் கறி, அதுக்கு பிறகு மீன் பொரித்து, இன்னும் மீன் தீச்சது. பழைய மெமரி தான் இந்த மீன் தீச்சது. ஓகே, இது நார்மலாக மீன் ஆக்கிட்டு இருக்குதோட. ஓகே, இது நார்மலாக பாருங்கள் எப்படி மீன் கறிண்டு. அவ்வளோ பெரிய கிரேவி இல்லை, இதெல்லாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மீன் கறி தோறா. ஓகே, வீட்டில் ஆக்க போனால் நிறைய கிரேவியே. இதை பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸ்ஸாக புளிக்க ஆக்கி வைக்கிறான். இதை பாருங்கள், மீன் பொரிக்கிறதுக்கு அதே மசாலா பட்டி வச்சுக்க. இது டொமேட்டோ ரசம். ஓகே, சூப்பராக ஆகிக்குது வர. அதுக்கு பிறகு இது சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார். ஓகே பாருங்கள். ஓகே, ஒயிட் ரைஸ். இதை பாருங்க, இதுதான் மீன் தீச்சது. எப்படி இருக்குது, சூப்பராக ஆகிக்குது வர. இது எங்களோட உம்மோட தாத்தர் ரெசிபி உண்டு. அவட இதுக்கு நான் இது செஞ்சு பார்த்தேன் இன்றைக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மீன் தீச்சது. ஆனால் அதுங்களை போல் வாரல, ஆனாலும் மசாலா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ லஞ்சுக்கு இதுதான் நாங்கள் தின்றது. நல்லா ஆயிக்குது. இது சின்ன சாலை. ஓகே, பயப்படவான முள்ளிக்கண்டு, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக ஆயிக்கு, நல்ல புளிக்கு. பாருங்கள், இது ஆக்கின மீன் கறியை இது மீன் பொரிக்கிறதுக்கு மசாலாவில் பிரட்டி வச்சிக்கு. இன்னும் சாலையும் போலேன்னு மீக்குது. இதப்பா மீன் தீக்கிறது இதுதான். நல்லா கொச்சிக்கத்தூள் 2 கரண்டியை போட்டிக்குது, மிளகு போட்டிக்கிற காக்கரண்டி மஞ்சள், புளி கரைச்சி, உப்பு. ஓகே, கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ஆயிலும் போட்டேன். ஓகே, வைப்பாங்க. இப்போ நல்லா வத்திக்கிட்டு வந்திக்கு. இந்த டைமில் நான் தூக்கி அவனில் போட்டேன். அதுக்கு பிறகு நல்லா ரோஸ்டாகி வந்துச்சு.